உங்க லைஃப்ல எந்த ஒரு பர்சன் வந்தாலும் அவங்கள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா ஃபீல் பண்ண வைங்கன்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்ன்ற புக் எழுதின டேவிட் ஜே ஸ்பர்ட்ஸ்ன்றவர் ஒரு பஸ்ல டிராவல் பண்றாரு. அந்த பஸ்ல அந்த டிரைவர் எல்லாருக்கிட்டையுமே ரெகுலராகவே கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் இருக்காரு. இதை நோட் பண்ணிட்டே வராரு. பட் அதே பஸ்ல ஒரு பர்சன் ஏறினா மட்டும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பேசுறாரு, கொஞ்சம் அன்பா நடந்துக்கிறாரு அவர்கிட்ட மட்டும். அது ஏன்னு அந்த பர்சனை கேட்கிறாரு. அதுக்கு அந்த பர்சன் சொல்றாரு, நான் ஜஸ்ட் எதுவும் பண்ண மாட்டேன், பஸ்ல ஏறும்போது நான் குட் மார்னிங் டிரைவருக்கு விஷ் பண்ணுவேன். ரெண்டாவது எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவர் பக்கத்துல போய் நின்று இவ்வளோ டிராஃபிக்ல எப்படி வண்டி ஓட்டுறீங்க, இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஜாப், நீங்க பண்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, அவர் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு பண்ணுவேன்றாரு. ஸோ அப்பதான் ஆத்தருக்கு புரியுது, நம்ம லைஃப்ல மற்றவங்கள பாராட்டுறதுனால நம்ம லைஃப்ல என்ன நன்மைகள்லாம் இருக்கு, அதேமாதிரி அவங்க லைஃப்ல என்ன மாற்றத்தெல்லாம் கொண்டு வர முடியும்னு. ஸோ நீங்களே நல்லா யோசிச்சுப்பாங்களே, நீங்களும் ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எந்த ஒரு உதவினாலும் யோசிக்காம பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்க உங்களை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒர்க்லயும் சரி, இல்லை உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி, எவ்வளவு பாராட்ட முடியுமோ மற்றவங்கள பாராட்டுங்க. இப்போ உங்க ஒர்க்லயே வந்து நீங்க இந்த ஒர்க்கை நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து நீங்க சொல்லுங்க, இல்ல எனக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அதனால எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க இது மாதிரி உங்க அப்ரிசியேஷனே நீங்க கொஞ்சம் டெலிகேட் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களை சுத்தி எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் தான் இருக்கும். யாருமே உங்களை வந்து நெகட்டிவா ட்ரீட் பண்றதோ, இல்ல அந்த போட்டி போகாம வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகும்னு நான் சொல்ல வரேன்.